தளபதி தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த குளத்தூர் பகுதியில் ஆரம்பிச்சிருக்கோம். நேற்று வரை அறிவித்துள்ளார். அனைத்து பகுதியிலும் முதல் முறையாக இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தை மசோதா நிறைவேற்றிருக்காங்க ஒன்றிய அரசு சார்பாக. அதுக்கு எதிராக நாங்கள் இப்போ இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்தை முதல் முறையாக தமிழ்நாட்டில் இங்கே குளத்தூர் பகுதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இனி மேற்கொண்டு எல்லா விதமான மக்களுக்கும் எல்லா ஜாதியினருக்கும் என்ன ஆர்ப்பாட்டமான முதல் முறையை ஸ்டார்ட் பண்ணுவோம். மசோதாவை இப்போ நிறைவேற்றுறாங்க அப்படின்னா அது அடுத்த கட்ட நடவடிக்கை இதை திரும்ப பெறுவது வரைக்கும் நாங்கள் மேற்கொண்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அடுத்து என்ன பண்ணணுமோ எங்கள் தளபதி ஆணையினாங்க ருசியானந்த அவர்கள் என்ன சொல்கிறாரு அதுக்கு ஏற்ற நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம். கண்டிப்பாக மோடி அரசு திரும்ப பெற்று கொண்டாடணும். 800 வருடம் முகலாயர்கள் ஆண்டுனாங்க, அன்னைக்கு முஸ்லீம் நாடாக மாற்றல. 200 வருஷம் ஆங்கிலேயர்கள் ஆண்டுனாங்க, அன்னைக்கு கிறிஸ்துவ நாடாக மாற்றல. இங்கே 78 ஆண்டு சுதந்திரம் அடைஞ்ச இந்தியா நாட்டில் இன்னைக்கு முஸ்லீம் பேரில் ஒழிக்கணுன்ற ஒரே எண்ணத்தோட மோடி அரசாங்கம் நடக்குது. இது மிகப்பெரிய தவிர இஸ்லாமியர்களே ஒழிச்சிடணும். என்ஐஏ சட்டம் போட்டாங்க, சிஏஏ சட்டம் போட்டாங்க. இப்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டு வெறும் இந்து நாடாக்கணும்னு நினைக்கிறாங்க. இது தவறான கருத்து. இதுக்கு எதுவாக நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இங்கே இந்த தமிழ்நாட்டில் முஸ்லீம் சகோதரர்கள்லாம் ரொம்ப நாங்கள் அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானாக தான் பழகிட்டு இருக்கோம். கிறிஸ்துவர்கள் எல்லாருமே ஒரு எங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் ஜாதி மத பேத எதுவும் வேறுபாடு இல்லாமல் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம். எந்த விதமான இதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒன்றா சேர்த்து பண்ண களத்தில் இறங்குவோம். சரி.